வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு அன்பு, கருணை, பொறுமைக்கு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அற்புதமான மிதுன ராசி நண்பர்களுக்கான இந்த 2025ஆம் ஆண்டிற்கான ஒரு அற்புதமான பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக நாம் பார்க்க போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் நம்ம பதிவு இந்த 2025இல் கிரக நிலை, கிரக மாற்றம் எப்படி இருக்குது, தொழில் வியாபாரம் எப்படி இருக்குது, பெண்களுக்கான வருட பலன் என்ன, மாணவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, அதோட குடும்பம் மற்றும் நிதிநிலை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த 2025ஆம் வருடம் வாழ்க்கையை ஜொலிக்க வைக்க, ஜெயிக்க வைக்க, வாழ்க்கையை மாற்ற நாம் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் எளிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓவராலாக மிதுன ராசிக்கு அற்புதமாக இருக்குங்க இந்த வருஷம். அது சுருக்கமாக ஒன்லைன்னு சொன்னால் ஐடியில் வேலை, போட்டித் தேர்வில் வெற்றி, கவர்மெண்ட் ஜாப்பு, இது எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதுவும் சிம்பிளாக வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கூடாது அப்படிங்கிற ஒரு அட்வைஸும் இதில் இருக்குங்க. ஸோ இது நம்ம தெளிவாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கங்க. ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. முதல்ல இந்த வருடத்திற்கான கிரகநிலையை பார்த்துட்டு இந்த புது வருஷம் எப்படி இருக்குது, நமக்கான வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படியே நம்ம லைனாக பார்த்துடலாங்க. இந்த புது வருஷம் ஆரம்பிக்கும் போதே 9ல் குரு பார்வையுடன் ராகு பகவான் இருக்காருங்க. ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் 6ஆம் இடத்துலையுமே, 9ல் சனி பகவானும், விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இதனுடைய நிலை மாறுதுங்க. வருஷ பாதியில் கிரக நிலை மாறுது. அதை மறுபடியும் ஒரு நல்ல பதிவாக நம்ம தெளிவாக போடலாம். அதுக்கு முன்னால் இந்த நல்ல நிலை மாறிடுமா, அந்த கிரக மாற்றம் என்ன அப்படின்னு நீங்கள் பயந்துக்காதீங்க. அதையும் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். சனி பகவான் 10ல், குரு பார்வையோட ராகு பகவான் 9ல் வரதுனால குடும்பத்தில் ஒரு உயர்வு, எதிர்பாராத வருமானம், தைரியம், தன்னம்பிக்கை, சுபம்னு சொல்லி நிறைய நல்லது நடக்க போகுது. ஸோ நாம் பின்னாடி பதிவில் பார்ப்போம். இப்போ இந்த வருடம் 2025 எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. முதல்ல வேலை, வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த 2025 ஆரம்பத்தில் இருந்த வேலை, அதோட வியாபாரம் விஷயமாக வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு பயணம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அலைச்சலோடு ஆரம்பிக்குங்க. ஆனால் நல்ல விஷயந்தாங்க. பண வருமானம் சூப்பராக இருக்குது. அதாவது நமக்கு ஒரு வருமானம் வந்தால் தான் நாம் அந்த பிஸ்னஸ்க்காக நம்ம வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறதுன்னு போவோம். இல்லைன்னா வருமானமே இல்லை, அங்கேயும் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் இல்லையா. ஸோ ஆரம்பிக்கும் போதே அமர்க்களமாக ஆரம்பிக்குது மிதுன ராசிக்குங்க. குறிப்பாக சொந்தமாக வியாபாரம் செய்யக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு தொழிலில் புது புது ஐடியா கிடைக்குங்க. தொழிலில் புது புது கிளைகள், அதாவது நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறது, கடையை விரிவுபடுத்துறது, கடையை வேறு இடத்துல புதுசாக ஆரம்பிக்கிறது, இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். போட்டிகள் அதிகமாக இருந்தாலுமே உங்களோட புத்தி கூர்மையால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை வச்சு நீங்கள் அந்த போட்டிகளெல்லாம் தூளாக்கி நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. பேசிக்காகவே மிதுன ராசினாவே நிர்வாகத்திறன் அதிகம்னே சொல்லாங்க. இந்த நிர்வாகத்திறன் இந்த 2025இல் இன்னும் அதிகமாகுமே தவிர குறையவே குறையாது. இதனால் இன்னுமே ஒரு அற்புதமான வருடமாக அந்த 2025 மிதுன ராசிக்கு அமையுங்க. இதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான பலன். அதாவது ஐடி ஃபீல்டுங்கிறத தாண்டி நீங்கள் இப்போ ஐடிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, அதுக்காக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த ஐடி ஃபீல்டில் மிதுன ராசி நண்பர்களுக்கு வேலை கிடைக்குங்க. இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். ஐடி ஃபீல்டில் இருக்கிற மாணவர்களுக்கு, ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். மிதுன ராசி மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. நாம் குடும்ப நிலை, நிதிநிலைன்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுடைய பசங்களுக்கு எப்படி இருக்குது, நம்மளுடைய குழந்தைகள் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படிப்பு சூப்பராக வருமா, அற்புதமாக வருமா, ஃபஸ்ட் ரேங்க் எடுப்புமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, ஏன்னா அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களோட நல்ல நேரம், நல்ல மனசு, தெளிவான ஒரு அறிவுக்கு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும். நீங்கள் என்ன படிக்க நினச்சாலும் படிக்கலாம். நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், என்னால் அது முடியுமானா நிச்சயமாக முடியும். நீங்கள் பெரிய கோல்டு மெடலிஸ்ட்டாக இருந்து தான் நீங்கள் இதை சாதிக்கணுமானா தேவையே இல்லை. உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரம் இருக்கக்கூடியதில் ஒரு நல்ல கம்பெனி, படித்த படிப்புக்கு வேலை, இதெல்லாமே அற்புதமாக கிடைக்குங்க. மறக்காமல் நீங்கள் எந்த ஒரு போட்டித் தேர்வு வந்தாலுமே கலந்துட்டு நீங்கள் எழுதுங்க. ஏன்னா 2025இல் அதன் மூலமாக ஒரு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு போட்டி, இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 வரைக்கும் எழுதணும் இல்லையா, எதாக இருந்தாலுமே எழுதுங்க. அதில் உங்களுக்கு அரசு வேலைக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் குறிப்பாக இந்த அக்கௌண்டன்ட் வேலைக்கு படிக்கிறது, பேங்க் ஆஃபீஸர்ஸ் வேலை படிக்கிறது, ஐடியில் வேலைக்கு ட்ரை பண்ணுறது, இதெல்லாமே ட்ரை பண்ணிங்கன்னா உடனே வேலை கிடைக்கும். அந்தளவுக்கு கோள்களுடைய சப்போர்ட் மிதுன ராசிக்கு இந்த 2025 அற்புதமாக இருக்குங்க. பல பேருக்கு வெளிநாடு, வெளி மாநிலத்தில் போய் தங்கி வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அது குறைஞ்ச சம்பளம் கிடையாது, கை நிறைய சம்பளத்தோடு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னே நீங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. 2024இல் வேலை கிடைக்காதவங்க மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஸோ 2025இல் உங்களுக்கான வருஷமும் இருக்குங்க. அடுத்ததாக ஆரோக்கியம் பார்த்துடலாங்க. ஏன்னா
சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற பழமொழியை கண்ணில் படுற மாதிரி உங்கள் ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ நீங்கள் எழுதி ஒட்டி வச்சுக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். 2024லையும் சரி 2025லையும் சரி மிதுன ராசிக்கு மட்டும் இல்லை, மிதுன ராசி குடும்ப உறவுகளுக்குமே மருத்துவ செலவுகள் சின்ன சின்னதாக வந்துகிட்டே இருக்கும். இந்த 2025ல் கொஞ்சம் அதிகமாக வருங்க. பெரிய வியாதியெல்லாம் இல்லை, எல்லாமே ஒரு அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது தானே, சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை, அந்த போக்கு என்ன செய்யுதுன்னா அது நினச்சி சுமக்கிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ சின்ன சின்னதாக வரதில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 2-3 நோய் உடம்புல வச்சுட்டு பெரிய வியாதிக்கார மாதிரி வேதனைப்பட்டுருப்பீங்க. சின்ன தொந்தரவுக்கு பயந்து போய் பெரிய செலவு பண்ணுற மாதிரியான சூழ்நிலை மனநிலை உருவாகிடும். அதனால் எந்த ஒரு தொந்தரவு இருந்தாலும் சரி ஆரம்பத்துலேயே அதை சரி பண்ணிக்கங்க. இந்த நேரத்தில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தாங்க, எதுக்கும் பயப்படக்கூடாது, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையை வளர்த்துக்கணும். ஏன்னா இங்கே எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தீர்வுகள் இருக்குது, மருந்துகள் இருக்குது. ஸோ எதை கண்டு நீங்கள் பயக்காதீங்க. கரெக்டாக நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணும்போது பெரிய தொந்தரவுகள் நிச்சயமாக வராதுங்க இறைவனர்களால். ஸோ நேரமாக எந்திரிக்க பழகுங்க, சலுப்பட்டுட்டு படுத்த இருக்காதீங்க. காலையில் எழுந்து சின்னதாக ஒரு யோகா முத்திரை இதெல்லாம் பண்ணணும். அதே மாதிரி மூச்சு பயிற்சி, தியானம் இது எல்லாமே நாம் செஞ்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ரிலாக்ஸாக இருக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்னது போல் உங்கள் மனநிலை உடல்நிலை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு மருத்துவ செலவுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் இப்போவே கொஞ்சம் அவேர்னஸ் ஆகிட்டு நீங்கள் அதை சரி பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே பெருசாக வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நிதிநிலை குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்த்தா 2025ல் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. வீடு கட்ட மனை வாங்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும்போது கண்டிப்பாக நிதிநிலை அப்படிங்கிறது நல்லாவே இருக்குன்னு அர்த்தம். ஸோ வீட்டுக்கு வீடு வாசப்படி கணவன் மனைவிக்குள்ளே அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும், ஆனால் அன்பு குறையாது. இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா பிரிந்தவர்கள் ஒரு புரிதலோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறனால அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு நீங்கள் பெரியவங்களை வச்சு பேசி நீங்கள் பிரிஞ்சிருக்கிறவங்க சேர்ந்து வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்த்துக்களுங்க. பெண்களை பொறுத்தவரை இந்த 2025 நகை வாங்குறது, ஆடை ஆபரண சேர்க்கை, வீடு வாங்குறதுக்கு உங்கள் கணவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறது, நீங்கள் கணவர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸில் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது, குழந்தைகளை பார்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு இந்த 2025 இருக்குது. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தொந்தரவுகளும் இந்த 2025 சரியாகும். நீங்கள் பெருசாக நீங்கள் எதிர்பார்த்து ஒரு பிஸ்னஸ்க்காக வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் கைகூடுறதுக்கான வருடமாகவும் இந்த 2025 நிச்சயமாக இருக்குங்க. பொதுவாகவே பெண்களுக்கு இது அற்புதமான வருடமாக அந்த 2025 இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸ் நீங்கள் பண்ண நினச்சி ஒரு லோனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னா இந்த வருடம் நிச்சயமாக அது நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அப்படிங்கிறனால பெண்கள் நீங்கள் பெரிய அளவில் சம்பாதித்து பெயர் புகழ் பெரிய அளவில் சேர்க்க முடியும். 2025 எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு நீங்கள் தவம் இருந்து காத்து கிடந்தீங்களோ, நீங்கள் எத்தனை சாமியை நீங்கள் கும்பிட்டுருப்பீங்க, இந்த சாமியாவது எனக்கு வரம் கொடுத்துடாதா வழிகாட்டிடாதான்னு அத்தனை தெய்வங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வருடமாக அற்புதமாக உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய வருடமாக இந்த 2025 மிதுன ராசி பெண்களுக்கும் சரி மிதுன ராசிக்கும் இருக்குது. அப்படிங்கிறனால யூஸ் பண்ணிக்கங்க. பணத்துக்கு பஞ்சமே இல்லைங்க. ஆனால் ₹1 நீங்கள் செலவு பண்ணும்போதுமே ஒரு நல்ல செலவாக தேவையான செலவா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் செலவு செய்ய வேண்டிய வருடமாக அந்த 2025 இருக்கும். ஏன்னா எவ்வளவு ஸ்பீடாக எவ்வளவு நிறைவாக பணம் வருதோ அதே அளவுக்கு அந்த பணம் செலவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது பார்த்திங்கன்னா சுப செலவாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அந்த சுப செலவோடு இது நமக்கு தேவையான செலவா அப்படின்னு பார்த்துக்கிறது ரொம்ப பெட்டருங்க. சுருக்கமாக சொன்னால் நீங்கள் ரொம்பவுமே கருமையாகவும் இருக்க வேண்டாம், ஆனால் காசை எப்படி வேணாலும் நான் செலவு பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய தருமையாகவும் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அட்வைஸுங்க. நிறைய ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் பார்த்திங்கன்னா தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கிறது ரொம்ப பெட்டரு. பணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பேசின வார்த்தைக்கு மதிப்பு ரொம்ப அதிகங்கிறத மிதுன ராசி நண்பர்கள் ரொம்ப ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய காலமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் தேவையில்லாத பேசுகிறது, விளையாட்டுக்கு பேசுகிறது பெரிய வினையாக முடிஞ்சிடும். ஒரு சண்டை சச்சரவில் பேசுகிறது உங்களுடைய பேச்சுகள் ஒரு ஈட்டி மாதிரி பாயும், அது பெரிய பிரச்சனை கிளப்பிடும். உங்கள் வாயினால் நிறைய சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பேசக்கூடிய பேச்சினால் பேசக்கூடிய சொல்லுனால். ஸோ அதனால் பெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அவர் இதை சொல்லிட்டாரு இதை பேசிட்டாருன்னு சொல்லி சண்டைகள் உருவாக காரணமாக இருக்கிறனால நீங்கள் பேசுகிறத ரொம்பவுமே கவனமாக பேசுங்க. அதே போல் அரசியல் மற்றும் சினிமா துறை நாடகத்துறையில் இருக்கும் நண்பர்களுக்கு புது நண்பர்கள் மூலமாக நல்ல வாய்ப்புகள் வளர்ச்சிகள் உருவாகும். கட்சியில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பதவி மரியாதை செல்வாக்கு உயரும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல ஒப்பந்தங்கள் கையெழுத்தக்கூடிய வருடமாக இருக்குது. அடிக்கடி வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் திறமையை காட்டக்கூடிய உங்கள் உழைப்பை நிரூபிக்கக்கூடிய வருடமாக இந்த 2025 இருக்கும். அதன் மூலமாக பெரிய வெற்றிகள் பெயர் புகழ் செல்வாக்கு அத்தனையுமே கொடுக்கக்கூடிய வருடமாக அந்த 2025 உங்களுக்காக காத்திருக்குது.
ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் அள்ளி கொடுக்க குரு பகவான் ரெடியாக இருக்காருங்க. அதுவும் இல்லாமல் இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி உங்களை யாராலையும் அசைச்சிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு, கம்ப்யூட்டர் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு, ஒரு எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, ஒப்பந்ததாரர்கள், நீங்கள் என்ன ஒப்பந்ததாரர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பெரிய உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு, புதிய அரசாங்க வேலை கிடைக்கிறது எல்லாமே இந்த 2025 கிடைக்கும். அது இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் பெரிய வாய்ப்புகள் உருவாகுங்க. ஸோ நண்பர்கள் அவசியம் இதை நீங்கள் நிறையா உபயோகப்படுத்திங்க. இந்த 2025 சிறப்பான வருடமாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழிபாடுன்னு பார்த்தா, ஒவ்வொரு சனிக்கிழமை தோறுமே பெருமாள் வழிபாடு நீங்கள் அவசியம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். அதே போல் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மறந்துடாதீங்க. குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க. 2 நெய் விளக்கு போட்டு நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி சுத்தமான நெய் வாங்கிட்டு போய் நெய் விளக்கு போட்டு நீங்கள் ஒரு அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப் இன்னுமே மேன்மையை கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே போல் வாய்ப்பு கிடைக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று உழவார பணின்னு சொல்லுவாங்க. அதாவது கோயிலில் கிடக்கக்கூடிய அந்த குப்பைகளையெல்லாம் சுத்தம் பண்ணுறது, பொருள்கள், பூஜைக்கான பொருள்கள் வாங்கி தரது ஒரு மிகப்பெரிய பரிகாரமாகவும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த பாரம் குறையிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குங்கனால நீங்கள் இந்த உழவார பணி அப்படிங்கிறது சிவாலயங்கள் மட்டும் இல்லை, எந்தெந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அங்கே கிடக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுறது, அந்த கோயில் வளாகத்தை தூய்மையாக பார்த்துக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது இறைவன் உங்கள் கூட இருந்து உங்களை கையை பிடிச்சி வழி நடத்துவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்வது, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது, அவங்களுக்கு மேலே கோவப்படாமல் இருக்கிறது இந்த வருடத்திற்கான சிறந்த பரிகாரமாக பார்க்கப்படுது. அதே போல் ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உணவு தானம், உடை தானம் செய்கிறது, ஏழை குழந்தைகளுக்கு படிப்புக்கான செலவுகள் செய்கிறது, இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நீங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றியை, ஒரு மேன்மையை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார்னா அது எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ஆல் தி பெஸ்ட்டுங்க நண்பர்களே. இந்த பதிவு மிதுன ராசிக்கான 2025க்கான ஒரு பொது பலன் தான். இதில் இன்னுமே நீங்கள் தெளிவான வழிபாடு, பரிகாரம், அதற்கான பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கொண்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவர் அதுக்கான தெளிவான வழிகாட்டுதல் கொடுப்பார். ஸோ இது பொது பலன் மேக்ஸிமம் நடக்கும் அப்படின்னாலுமே உங்கள் சுய ஜாதகம் தான் பேசுங்கிறனால நீங்கள் அதை செக் பண்ணிக்கங்க, தப்பு கிடையாதுங்க நண்பர்களே. இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் இந்த 2025 கடக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு நண்பனாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிங்க. இந்த பதிவு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மிதுன ராசியில் நீங்கள் என்ன ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.